நீதி மட்டுமே நிலையானது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில தொகுதிகளை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற குளறுபடிகள் நிறைய இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து ஏற்கனவே அறிவிச்ச வேட்பாளர் கூட மாத்திட்டாங்க. இந்த மாதிரியான குளறுபடிகள் வந்து நடக்குது. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? என்ன காரணம்னா இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கு. இது ஒரு வகையில மாத்திரம் இல்லை. அதாவது திமுகவுல வந்து எப்போ இந்த அம்மா தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா வந்து அவங்க உள்ள நுழைஞ்சாங்களோ அப்பவே பல்வேறு குளறுபடிகள், பல்வேறு அடிதடிகள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு உரிமை குரல்கள் எல்லாமே எழ ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, காலங்காலமாக இருந்து நாங்க திமுகவுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு திமுகவுக்கு ஏற்படக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் நாங்க தடுத்து காப்பாத்துறோம். உண்மைதானே? அப்போ அந்த மாதிரி எல்லாம் நாங்க இவ்வளவு பணிகள் செஞ்சு திடீர்னு வந்த தேமுதிக தாண்டி எங்களுக்கு சீட் எல்லாம் நீங்க குறைச்சிட்டீங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாம் ரொம்ப சீட்டு கம்மி அப்படின்னு யார் சொல்றா? அந்த கட்சிகளே சொல்லுது. அந்த கட்சிகளே வந்து என்ன செய்யுது, ஓப்பனாவே சொல்லுது. உதாரணத்துக்கு இது வந்து வேற யாரையும் சொல்ல வேண்டியது, இதை சொன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நம்ம காதர் நாயக் இருக்காருல, முஸ்லீம் லீக் தலைவர் பெரியவர், அவரே வந்து இதை நாங்க எதிர்பார்க்காதது. அவங்க எங்ககிட்ட பேசும் பொழுது எங்களுக்கு 2 சீட்டு தான் ஒதுக்கும் போது அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, புது புது கட்சிகள்லாம் உள்ள வருது, தேமுதிகலாம் உள்ள கொண்டு வர ஐடியால இருக்கோம், அதுக்கு நாங்க வந்து ஒரு 6 சீட்டு கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதனால வந்து என்ன செய்யறோம், நீங்க எல்லாம் தியாகம் பண்ணுங்க, 3 சீட்டு நீங்க கேட்டிருந்தீங்க, அதை ஒண்ணு தியாகம் பண்ணிருங்க, 2 சீட்டு தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்ட்டு இவங்க சொன்னதா. இதெல்லாம் இந்த பஞ்சாயத்து முடிஞ்ச பிறகு அவர் காதர் மையம் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நாங்களே ஏமாற்றப்பட்டிருக்கோம், நாங்க இவ்வளவு காலம் இந்த கட்சியில இந்த கூட்டணியில நாங்க ஒரு 20 வருஷமா இருக்காங்கல்ல, 20 வருஷமா இருக்க எங்களுக்கு ஒரு பிரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்காம தேமுதிக மாதிரி கட்சி திடீர்னு உள்ள நுழைச்சு அவங்க வந்து ஒரு முந்தா நாள் வரைக்கும் மோடியை சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க தானே. அந்த கூட்டணியில இருந்து திமுக கடுமையா திட்டிட்டு இருந்தவங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த கஞ்சா வியாபாரம் இப்போ கஞ்சா பழக்கம் இருந்துச்சுல, இதெல்லாம் பண்றது திமுக தான் அப்படின்னு அளவுக்கு அந்த மாதிரி பேசி ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாதிரி இடையில தெரியல, அந்த மாநாட்டை தான் பேசி. அது எப்பனா இவங்க அந்த மாதிரி கட்சி உள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடி அதிகபட்சம் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த மாநாட்டை தான் பேசிச்சு. அப்போ அந்த மாதிரி முட்டு கொடுத்து உங்களை காப்பாத்திக்கிட்டு எங்களுக்கு கம்மியாகும். அந்த மாதிரி மாறி மாறி பேசுறது, ஆமா, உங்களை திட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்லாம் பல்வேறு குமுறல்கள் அவங்களுக்குள்ள ஏற்படுச்சு அந்த கூட்டணி கட்சிக்கு. இது எப்பவுமே ரொம்ப, அதாவது திமுகவோட அந்த அடிமைத்தனத்தை வந்து 100% பிரதிபலிக்கிறது எந்த கட்சினா முஸ்லீம் லீக் தான் முதலிடம். அவரு 6வது கடமைலாம் சொன்னவர் அந்த பெரியவர் யாரு, காதர் மையம். அப்படிப்பட்ட அவரே பொங்கி எழுந்துட்டார். அப்ப இந்த காட்சிகள்லாம் ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இதுல வந்து உச்சகட்டமா என்ன நடந்துச்சு, தியாகம் செஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா, மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவரு செஞ்ச பெரிய வேல்முருகன் எல்லாம் இருந்தவரு வெளியே போயிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அதுல பிரச்சனை. அந்த நேரங்களில் நோன்பு நேரமா இருந்தனால நம்மளால அந்த பெரிய லெவலில் விவாதிக்க முடியல, நம்மளால லைவ் எல்லாம் எதுவும் வீடியோ இந்த மாதிரி போட முடியல நம்மளுக்கு. அதனால அதை நம்ம பெரிய லெவலில் விவாதிக்காம அந்த விஷயங்கள்லாம் விட்டோம். ஆமா, நீங்க சொன்னாப்ல திமுகவிலேயே அதிக அளவு பாசிச எதிர்ப்பையும் சீமானுடைய கொள்கை இருக்குல்ல, அதையும் ரெண்டுத்தையும் கலந்து பிரதிபலிச்சவரு வேல்முருகன். அப்போ அவர் வந்து ஒரு அந்த கொள்கையிலே ஹைலைட்டா இருந்தவர். அப்ப அவருக்கு வந்து அவருக்கும் ஒரே சீட்டு, புரியுதா? கூட ஒரு சீட்டு கேட்டாரு. இல்ல, ஒரு சீட்டு தான் தருவோம் சொல்லிட்டாங்க. ஒண்ணுதான் இல்ல, கேட்டது வந்து கூட ஒண்ணு கேட்டாரு. இதுல என்ன காமெடினா, அந்த முக்குளத்தூர் புலிப்படை சொல்லிட்டு கருணாசு அவரை வந்து இந்த கூவத்தூர் சம்பவத்துல அது தெரியும், நம்ம விலைக்கு சொல்ல வேணாம், ரொம்ப கேவலமா இதே டிஎம்கே ஐடி லிங்குங்க யூடியூபர்கள் தான் ரொம்ப கேவலமா திட்டினது, விமர்சது. மாமா பையில அவனே இவனே அந்த ஆளு திட்டாத வார்த்தைகளே கிடையாது. அந்த பையா இந்த பையான்னு சொல்லி இப்ப கூட நம்ம ஏதாவது கருணாசை பத்தி ஒரு செய்தி போட்டாங்கன்னா அது கீழே திட்டிட்டு கிடப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் அவருக்கும் ஒரு சீட்டு. இப்போ யாரும் செல்வகுமார்னு ஒரு ஆளு, அந்த ஆள் வந்து RSS எல்லாம் வந்து புகழ்ந்து பேசிட்டு, நான் அதே பயிற்சி பண்றேன், நான் இன்னைக்கு இவ்வளவு திறமையா அவர் என்ன திறமையா இருக்கா நம்மளுக்கு தெரியல. இவ்வளவு திறமையா நான் செயல்படுறேன்னா RSSல இருந்து நான் பணி செஞ்சதுதான், அந்த இயக்கத்துக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேன், அது இதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து எப்போ சொன்னது இல்ல, சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க பாக்குறவங்க. இதுவும் அவர் வந்து ஒரு இதுல கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் முன்னாடி 6 மாசம் முன்னாடி பேசினதான். அவர் டிவி பேட்டிகள்லயே என்ன செஞ்சிருக்காரு, RSSக்கு ஆதரவா, பிஜேபிக்கு ஆதரவா, மோடிக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு, பேசி இருக்காரு. அந்த டிபேட் நடக்கும்ல, அதுல கடுமையா சண்டை போட்டிருக்காரு. அவருடைய தோற்றமும் அப்படிதான் இருக்கும். RSS காரங்களுடைய தோற்றம், பிஜேபி காரங்களுடைய தோற்றம் என்ன தெரியுமா? மெயினா அந்த இந்த பொட்டு வச்சிருப்பாங்க, அந்த காவி கலர் பொட்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஆம்பளை பெரும்பாலும் பொட்டு வைக்க மாட்டாங்கல்ல, தமிழ் பண்பாடு பட்டு வச்சிருப்பாங்க, அது தமிழருடைய பண்பாடு. திருநீர் பூசிருப்பாங்க, அது தமிழர் பண்பாடு. இவர் அதுக்கு பதிலா அந்த இதுவும் கையில நிறைய கலர், காவி கலர், அந்த இது கண்ட கலர்களையும் அது சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க வெளிப்படையா காட்டுறது. சட்டை கூட மஞ்சள் சட்டை தான் போட்டிருப்பாரு. அந்த இதெல்லாம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெளிவாக வெளிக்காட்டுறாரு. இப்போ வெளிக்காட்டிட்டு தான் இருக்காரு. அப்ப அவரை வந்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன், வேல்முருகனும் இந்த ஆளுக்கையும் ஒரே கேட்டகரியில நிப்பாட்டினா யார்தான் பொறுத்துக்க முடியும்? வேல்முருகனாலே பொறுத்துக்க முடியுமா? முடியாது. ஒரு சிறந்த கொள்கையை சிறந்த நிறைய விஷயத்துக்கு வேல்முருகன் போராடி இருக்காரு. 1 2 கிடையாது. இந்த இது இருக்குல்ல, டோல்கேட் பிரச்சனை, அதே மாதிரி இந்த வெளி மாநிலத்துல வந்து இங்க நம்ம வேலையை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அது இல்லாம பல்வி கல்வித்துறையில
அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்படிதான் நிறைய போராட்டங்கள் நிறைய சட்டசபையிலே ரொம்ப அதிகமா குரல் கொடுத்த எம்எல்ஏக்கள்ல வேல்முருகன் முதன்மையானவர். அதுல குறிப்பா அந்த பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது பாருங்க, இதுக்கு எதாவது எவனுமே குரல் கொடுக்கல. இவர் வந்து தடுத்து நிறுத்த வந்து நாங்க ஆப்பரம் பண்ண பிக் பாஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு ஆதரவு மாறுபாடு சொல்லி அதுக்கும் மற்ற யாருமே எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது தமிழர் பண்பாடுக்கு எதிரானது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு சிறப்பான இதை வந்து செஞ்சவரை நீங்க அப்படியே கலட்டி விடுறீங்கன்னா அதோட பின்னணி என்ன அப்படிலாம் மக்கள் வந்து பார்க்க தானே செய்வாங்க. ஏன் ஒரு சீட்டு கேட்டவருக்கு 2 சீட்டு கொடுத்து அந்த சூரியன் சின்னத்திலே அவர் நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவனை இப்ப வெளியே போயிட்டு போறாரா? ஏதாவது பிரச்சனை வருது அவனை டிஎம்கே விட்டு வெளியே போய் எதிர்கூட்டணி ஆதரிக்க போறா? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் சூரியன் சின்னத்தான் நிக்கிறாரு, உங்களுடைய எம்எல்ஏ தான் அவரு. அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் கூட செய்யாம அவர் வந்து வெளியே தரத்தி விட்டாங்க. அவ்வளவு கொள்கை பிடிப்பாளரை வெளியே தரத்தி விட்டது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளாச்சு. இப்ப அவர் வந்து போய் 234 தொகுதி தனியா நிக்கிறாரு. அப்ப அங்கங்கே அவர் 500 ஓட்டு 1000 ஓட்டு பிரிச்சா கூட திமுகவுக்கு ஒரு பலகீனம் ஆகும். அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த கூட்டணியில இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது எதுனா அதிமுக தான் பிரச்சனை வரும் சொல்லிக்கிட்டாங்க. நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா பிஜேபி வந்து 100-110 சீட்டை கேக்குது, புரியுதா? அந்த கூட்டணி அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி அதிமுக அப்படி அடிமைப்படுத்துது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிரச்சாரத்தை திமுகவுடைய ஊடகங்கள் அவங்களுடைய யூடியூபர்கள் பேஸ்புக் மத்த இதெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஆட்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, பெரிய லெவல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறா காங்கிரஸை விட கம்மியா 27லயே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது இல்லாம அண்ணாமலையையும் போட்டியிட வைக்கல. அண்ணாமலை அவனுக்கு இதே கிடையாது, நான் சீட்டு கொடுக்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இத்தனைக்கு சென்ட்ரல் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அவருடைய அதிகாரங்கள் படைத்த அந்த கட்சியவே அவர் 27க்குள்ள வந்து நிப்பாட்டி நீங்க தனிச்சதெல்லாம் தவறுன்ற மாதிரி அவர் வந்து இவர் செஞ்சுட்டாரு. எடப்பாடி அங்க குழப்பமே இல்ல, எல்லாம் கரெக்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. குழப்பம் எல்லாம் எங்க வருதுன்னு பார்த்தா டிஎம்கே கூட்டணி. அதனால நம்ம பேச வேண்டியது அங்கே குழப்பம் வந்தா நம்ம அந்த டாபிக் எடுத்து பேசுவோம். அங்கே எந்த பிரச்சனைகள் சச்சரவுகள் இல்ல, இங்கதான் பிரச்சனை. சரி, இது ஒரு பக்கம் இந்த பிரச்சனைன்னு சொன்னா பிசிகாவுல எழுந்த பிரச்சனைகள் இருக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் தீரல. ஒரு வாரம் 10 நாள் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாரு, திரும்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னு பார்த்தா எனக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தங்கள் வருது, என்னாலே தாங்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு ப்ரெஷர் வருது, பல்வேறு விஷயங்களே நான் வந்து ஒரே இது பண்றாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. என்ன அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னு அவரும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு, அழுத்தம் மட்டும் சொல்லிடுறாரு. இவங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்றத நம்மளா வந்து கணிக்கும் பொழுது பல்வேறு வகை செய்திகள் வரும்ல, அதன் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது அந்த 8 சீட்டை கொடுத்துட்டு வேட்பாளர் பட்டியலையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. நிப்பாட்டணும் அது வந்து அவங்க தன்மானத்தை சோதிக்கிற மாதிரி இல்ல, அது முறை கிடையாது. ஆமா, நீ சீட்டை கேட்டீங்கன்னா சீட்டு கேட்கறாங்கன்னா அந்த எண்ணிக்கை கொடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது அவருக்கு தான் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு தான் அந்த உரிமை இருக்கு. நீ வந்து பட்டியலையும் கொடுத்து இவங்களை தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் மாறுது. அதுல சானவாசோடைய பேரும் இருக்கு. அந்த ஆலு சானவாஸ் 8 பேர் அறிவிச்சாங்கல்ல, அந்த பட்டியல்ல திமுக கொடுத்தது இல்ல, அதுல வந்து ஆலு சானவாஸ் பேரும் அந்த பாலாஜி திருப்பூர் ஓயமர் தாண்டி இருக்காங்க அந்த பாலாஜி அவருடைய பேரும் இருக்கு. நிப்பாட்டணும் டிஎம்கே கொடுக்குது. அப்போ இவருக்கு வந்து இதாகிறாரு. காரணம் அந்த திருப்பூர் பாலாஜி பல பிரச்சனைகளை சிக்கிட்டாரு. இந்த ஒரு கம்பெனி வந்து ஏர் டிராவல் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்துறாங்க. சரி, அந்த இது இருக்குல்ல, அந்த கோவலம் நேரா அந்த பீச் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு ஹெலிகாப்டர் இது சர்வீஸ் ஏர்வே ஹப்னு சொல்லி ஏரோ ஹப் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிறுவனம் நடந்தது. அதுல பெரிய பஞ்சாயத்தா போச்சு. அதுகிட்ட போய் அந்த கம்பெனில போய் ஒரு தொகுதி மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அது இதனை ஒரு சொல்ல. அப்புறம் வந்து காசை கேட்டு பல்வேறு பிரச்சனைகள் அவர் இது பண்ணிருக்கிறார் போல, பெரிய பஞ்சாயத்தா. இது இல்லாம வேறு பிரச்சனைகள் கம்ப்ளைண்டா ஒரு மேல இருக்கு. இது இவர் தலைவராக இருக்கிற திருமாவளவன் போயிருக்குல்ல, அதனால பார்த்தா இவர் நிப்பாட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த திருப்பூர் தொகுதியை கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, திருப்பூர் தொகுதி அந்த பட்டியலே இல்ல அவங்க கிட்ட. சரி, என்ன அவரை வந்து இவர் வந்து கழிச்சு கட்டிட்டார், வானா இவரை வந்து போட்டோம்னா பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு தொகுதியில வெற்றி பெற முடியாது அப்படின்னு. ஆனா இதுக்கு பின்னணி தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது எப்ப நடந்ததுன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து இதுக்கு போனார்ல தாவேகாவுக்கு, அப்பவுமே வந்து திருமாவளவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னா குட்டியை விட்டு ஆழம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் தாவேகாவுக்கு போயிட்டு விசிகாவை பின்னாடி இழுத்துக்கலாம், அங்க அதுக்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு விசிகாவை இழுத்துக்கலாம் அப்படின்றதுதான் அங்க ஏற்பாடு செட்டிங். அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இருந்தது. அப்பதான் இவர் வந்து விஜயம் வந்து நாங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியை பங்கு தருவோம் அது எதுவும் கிளப்பி விட்டு அது பெரிய ஒரு டிபேட் ஆகிட்டு இருந்தது. எங்க பாரு அதான் ஓடிக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஏன் வந்து அப்ப திருமாவளவன் என்ன பேசினாப்லன்னு கேட்டா, ஆட்சியில ஏன் பங்கு கொடுக்க கூடாது, இது எங்களுடைய கனவு, நீண்ட கால எங்களுடைய கனவு, அது இருந்து திருமாவளவன் இங்க பேட்டி கொடுத்தாரு. அது மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சது. அப்ப இவங்களுடைய திட்டம் என்னன்னா, அந்த கூட்டணிக்கு போகணும், தாவேகாக்கு போகணும், இங்க வந்து இது பேச்சு படியல அப்படின்னு சொன்னா தாவேகாக்கு போகணும், அதோட காங்கிரஸும் அங்க போகணும். எங்க போனோம், தாவேகாக்கு போனோம், இது விசிகாவும் போனோம், காங்கிரஸும் போகணும் அப்படின்னு இது வந்து ஒரு செட்டிங் உங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த 3 எம்எல்ஏங்க சானவாஸ் உட்பட இருக்கக்கூடிய எம்எல்ஏங்க வந்து அப்படியே டிஎம்கே டீமா ஆயிட்டாங்க. பிஜேபியில பி டீம் ஏ டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து டிஎம்கே டீமா உள்ள ஆயிட்டாங்க.
உள்ள இருந்து இவருக்கு பயங்கர பிரஷர், நீ அந்த தாவேக்காக்கு விஜயோட போக கூடாது அப்படின்னு இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அங்க வந்து தடுக்கிறாங்க, இது பண்றாங்க, விஜய் எதிர்த்து நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசக்குள்ள என்ன ஆகி போச்சு, இவரும் சரின்னு சொல்லிட்டு விஜய் எதிர்த்துலாம் பேசினாரு, கொண்டாரு, எல்லாமே எல்லாம் அந்த அரசியலும் பண்ணாரு. மேல மேல வந்து இந்த மூணு எம்எல்ஏங்கள் இருந்துட்டு ஒரு பிரஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இவருக்கு. இவர் என்னடா நாளைக்கு வந்து ஒருவேளை திமுக வந்து குறைவா ஜெயிச்சு ஒரு 95, 100, 90 இந்த மாதிரி ஜெயிச்சு கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு 30-40 சீட்ல ஜெயிச்சு கூட்டணி கட்சிகளோட தான் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தா ஒரு அமைச்சர் பதவி அதையெல்லாம் கேட்கும் போது இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டிமாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட். யாருக்கு? திருமாவளவனுக்கு டவுட். அப்ப என்ன செய்யறாரு அவரு, இது வேலைக்கு ஆகுது, இது வந்து இங்க இருந்துகிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற நினைப்புல என்ன செஞ்சுட்டாரு, அந்த 3 பேருக்கு சீட்டு கொடுக்கல. அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்க பெரிய பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு எம்எல்ஏ இப்ப பேசிக்கிட்டே இருக்காப்ல, முன்னாள் எம்எல்ஏ இருந்த சிந்தனை செல்வன் வந்து இப்ப அவர் பல்வேறு வகையில் அந்த 3 பேர் மேலேயே தாக்குதல் நடத்திட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறது பெரிய ஆதாரம். சரியா? அப்ப இந்த கூட்டணி குழப்பத்துல அவர் வந்து என்ன செய்யல, அவர் சானவாசுக்கு சீட்டு கொடுக்கல. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு வேட்பாளராக அவர் இருந்தார். அவர் கண்டிப்பா அறிவிக்கப்படுவார்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நான் இந்த தொகுதி நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்கல, அவர் இவருக்கு பேராசிரியர் ஜவஹர்லாலுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. எல்லாமே அவசரமா என்னென்னமோ நடக்குது. இவர் நான் வந்து இங்க ராயபுரத்தை கேட்டேன் அப்படிங்கிறாரு, வேற இதெல்லாம் காரணங்கள் என்னமோ சொல்றாங்க, அவங்களுக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை. அப்புறம் வந்து அவர் வந்து அறிக்கை விட்டுட்டு நான் வந்து கட்சிக்கு வந்து ரொம்ப பாடுபடுவேன், தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன், அது இதுன்னு அவர் வந்து அறிக்கை விட்டார். சரி, இந்த பிரச்சனை இதோட போச்சு. இதுலயாவது சரி இதோடைய விசிகாவுடைய அந்த சீட்டு பங்கீடு பிரச்சனை அப்படியே தீர்ந்து போவோம் அப்படின்னு நம்ம நினைச்சா, இவர் வந்து அண்ணன் திருமாவளவனே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நான் வந்து காட்டு மன்னார்குடின்னு சொல்லுவாங்க அதை, அங்கே வந்து நான் போட்டியிட போறேன், எம்பி பதவியை விட நான் சட்டசபைக்கு போய் மாநில லெவலில் கட்சியை வந்து வளர்க்கறது எனக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, அந்த அங்க நான் வந்து இப்ப போட்டியிடுறது நான் கண்டிப்பா போட்டியிட போறேன். அதுக்கப்புறமா அவருக்கு அழுத்தம் வந்திருக்கு. ஆழமா இல்ல, அவரே போட்டியிடல, அவர் போட்டியிடாம அப்ப நான் போட்டியில நான் விலகிக்கிறேன்டாரு. சரி விலகிட்டாரு, அது அவருடைய விருப்பம், வேற யாருக்காவது கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பாரு போல. அந்த தொகுதியில இருக்கிற ஒரு கட்சி ஆளுக்கு வந்து வேட்பாளர் அறிவிப்பாரு, அந்த தொகுதி கேட்டிருப்பாங்கல்ல, ஒரு 4 பேர் மனு செஞ்சிருப்பாங்கல்ல, அதை யாருக்காவது கொடுக்க போறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேலையில ஜோதிமணின்றவருக்கு வந்து என்ன செய்யறாரு, இவருக்கு நான் வந்து சீட்டை ஒதுக்கிட்டேன். அவர் ஜோதிமணி யாருன்னா இளைய பெருமாள் இருக்காருல்ல, அவர் வந்து முன்னாள் ஒரு தலித் அமைப்பு உருவாக்குன ஒரு திருமாவளவனுக்குலாம் முன்னோடி. அவர் மிகப்பெரிய ஒரு தலித் சிந்தனையாளர், அந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல பாடுபட்டவர். அவருடைய மகன் தான் அவரு. சரி, அவர் வந்து காங்கிரஸ்ல இப்ப வாசன் ஒரு காங்கிரஸ் வச்சிருக்காப்புல, என்ன காங்கிரஸ் அது, தமிழ் மாநில காங்கிரஸ், அதுல எல்லாம் போயிட்டு வந்தவர். அவர் வந்து வீட்டுல இருக்காரு, இவர் இங்க வேட்பாளராக அறிவிக்கிறாரு. அறிவிச்சதும் செய்தியாளர்கள் என்ன செய்யறாங்க, யார் அந்த ஜோதிமணி தெரியுமா தெரியாதா வேட்பாளர் அறிவிச்சது, அதுதான் பெரிய கூத்து. அவருக்கே தெரியல அறிவிச்சத, ஒண்ணு கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் அங்கே நிக்க வச்சுக்கிட்டாவது அறிவிக்கணும். வேட்பாளராக ஒருத்தர் புதுசா அறிவிக்கிறோம் சொன்னா என்ன செய்யணும், அவர் முன்கூட்டியே தகவல் சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு இவர் தான் ஜோதிமணி, இவர் எங்க கட்சியில இருக்கிறாரு, இவருக்கு நான் வந்து போட்டியில இருந்து விலகி நான் வந்து இவர் அறிவிக்கிறேன்னு சொல்லி இருந்தா மக்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல, பிரச்சனையும் இல்லை. கரெக்ட் தானே? அவர்கிட்ட கூட சொல்லாம அறிவிச்சிருக்கிறாரோ என்னவோ தெரியல, செயலை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் வீட்டுல இருக்கிறாரு, செய்தியாளர்கள் அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சு நேரம் போயிட்டு வந்து மைக்கை நீட்டி பேட்டி கேட்கறாங்க, உங்களை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உங்களை வந்து வேட்பாளராக இந்த தொகுதிக்கு அண்ணன் திருமாவளவன் நிப்பாட்டிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவருக்கே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவருக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இல்லையே, நான் காங்கிரஸ்ல சீட்டு கேட்டு இருந்தேன், அவங்க எப்படி ஒருவேளை இவங்க அந்த கட்சிக்கு கொடுத்துக்கிறது இப்படி சுத்தி வளைச்சு, இப்ப அங்க ஜி கே மணி மகனுக்கு கொடுத்தாங்கல்ல, செல்வ பிறந்தைக்கு கொடுத்தாருல, டிஎம்கேல போய் ஒரு சீட்டு கேட்டு அப்ப காங்கிரஸ்ல கொடுத்துட்டோம் தொகுதியை, நீ அங்கே போய் வாங்கிக்கணும், அங்கே போய் ஏதோ ஒரு செல்வ பெருந்தொகைக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து அவர் வந்து அங்கே வாங்கிக்கிட்டாரு. பத்திரிகை தகவல் நம்ம ஏதோ நேரில் போய் பார்த்தோம், பத்திரிகையில சொல்லி இருக்காங்க. அந்த மாதிரி வந்து திடுதிப்புண்டு அந்த தொகுதியே வந்து காட்டுமன்னார் கோயில் தொகுதின்றது விசிகாவினர் அதிகம் உள்ள தொகுதி. இவர் மட்டும் தான் அங்க ஆளுன்னு கிடையாது, அங்க எக்கச்சக்கமா தொண்டர்கள் மற்ற நிர்வாகி எல்லாம் இருக்கிறாங்க. அது பல தடவை இவர் போட்டியிடுற சிதம்பரம் தொகுதிக்குள்ளதான் அதுவும் வருது. இவர் எம்பி பண்ணிக்கிறாருல, அந்த தொகுதிக்குள்ளதான் அதுவும் வருது. அப்ப வந்து இவர் வந்து அதுல வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்காம மாற்று கட்சியில இருக்கக்கூடிய ஆளுக்கு, காங்கிரஸ் கட்சி ஆளுக்கு வந்து இவர் சீட்டு கொடுக்க, அவருக்கு அது தெரியாம அவர் முடிக்க காங்கிரஸ் கட்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா 8 தொகுதியே கம்மி தானே அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்க 10 வேணும் 12 வேணும் டபுள் டிஜிட் வேணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த வேலையை செய்யக்கூடாதுல்ல, நீங்க அதிக தொகுதியை கேட்டுட்டு உங்களுக்கு 8 தொகுதியை ஒதுக்குனதே நீங்க அதிருப்தியா இருந்தீங்க. அதிருப்தியா இருக்கிற நேரத்துல ஒரு தொகுதியை வந்து நீங்க வந்து என்ன பண்றது, கேன்சல் பண்ணிட்டு அல்ல வேற கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறது, எப்படி இது என்ன கண்ணோட்டத்துல பாக்குறது? உங்க கட்சியுடைய தகுதி நீங்களே குறைச்சிக்கிறீங்களா? கட்சிக்காரங்களுக்கு கோவம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் எல்லாம் கும்பிட்டு கிடக்கான், இது அண்ணன் செஞ்சது சரியில்லை, அது ரொம்ப பேர் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. பல்வேறு ஏற்கனவே சானவாஸ் பிரச்சனையில அது பெரிய சிக்கல். நம்ம பார்வைக்கு தான் இப்படி பாக்குறோம், பல பேர் எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா அவர் கொடுத்துக்கணும், அவர் தகுதியான ஆளு ஏன் கொடுக்காம அப்படிங்க
டிவி டிபேட் பேட்டிகள் அதுல இதுல வந்து அவர் நல்லா பூந்து விளையாண்டு இருக்காரு, நல்லா பேசி இருக்காரு. ஏதோ ஒண்ணு கூட்டணி உடைய மக்கள் ஆதரவு குரல் கொடுத்தாங்க. அது சம்பந்தமா சாணவாசம் கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. நம்ம தலைமைக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனாலும் இப்போ இவருக்கு கொடுத்ததுக்கு அவர் பெஸ்ட். இப்ப நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, ஒரு காங்கிரஸ் ஆளுக்கு திடீர்னு நீ போயிட்டு சீட்டு கொடுக்கறதுக்கு சாணவாசம் தொகுதி கூட காட்டுமன்னார் கோயில கூட வச்சிருக்கலாமே. அது வந்து தனி தொகுதி கொடுக்க முடியாது. தனி தொகுதி காட்டுமன்னார் கோயில் வந்து அந்த அவங்க வந்து அங்க போய் முஸ்லீம்கள் போட்டியிட முடியாது. அதான் பிரச்சனை சிக்கல். அப்படியா? தனி தொகுதி பொது தொகுதியில் தான் முஸ்லீம்கள் போட்டியிட முடியும். அதனால அந்த காட்டுமன்னார் கோயில ஓரளவுக்கு முஸ்லீம்கள் இருக்காங்க, ஆனாலும் அங்க முஸ்லீம்கள் போட்டியிட முடியாது. அதனாலதான் அந்த சிக்கல். அதனால அவர் வந்து என்ன செய்யறாரு, நாளை வானா எனக்கு நான் ராயபுரத்தை கேட்கறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னொரு அவங்க கிட்ட பொது தொகுதியும் அவங்க கிட்ட 2 தொகுதி இருக்கதான் செஞ்சது. அங்கே வந்து இவர் வந்து அவர் போட்டியிட அனுமதிக்கல, சீட்டு கொடுக்கல. அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. இப்படி இந்த காங்கிரஸ் ஆளுக்கு கொடுத்து செய்தியாளர்கள் போய் பேட்டி கேட்கவும், நான் வந்து விசிக்காவே இல்லையே, நான் காங்கிரஸ் கட்சிக்காரனாச்சே அப்படின்னு சொல்லி செய்தியாளருக்கு அதிர்ச்சி. போய் பேட்டி கேட்க போனான்ல, செய்தியாளருக்கு என்னடா இது, காங்கிரஸ் நீ வந்து காங்கிரஸ் ஆளா உடம்பு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு செய்தியாளரே வந்து மிரட்சி ஆகி அவங்களே மாத்தி மாத்தி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. இது வந்து விசிகா வந்து தன்னை செய்தியாளர்களுக்கு தெரியல இவர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க விசிகா நினைச்சு போய் கேட்கறாப்ல. விசிகால சீட்டு கொடுத்தா என்ன பண்ண நினைப்பாங்க, விசிகா கட்சிக்காரங்க நினைப்பாங்க. செய்தியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல யார் என்ன கட்சி என்ன. இல்ல அவர் சைலண்டான அரசியல்வாதி, பெரிய அளவுக்கு தெரியல. அந்த இளைய பெருமாள் இருக்காருல்ல, அவர் ஒரு ரொம்ப ஃபேவரட்டான தலைவர், தலித் தலைவர். அவர் தெரியும், அவங்க அப்பாவை தெரியும். இவர் மகன் வந்து ஒரு சாதாரணமா பாப்புலாரிட்டி இல்லாத, புரியுதா? இப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெரிய அளவுல பாப்புலரா இருப்பாரு. இப்ப பாப்புலர் இப்ப மீடியாவில் வந்து பிளாஸ் ஆகி அவர் மைனஸ்ல பாப்புலர் ஆயிருக்காரு. பாப்புலர் ஆகுது 2 வகை இருக்குல்ல, பிளஸ்ல ஆகுறது, இது மைனஸ்ல ஆகிருக்காரு. அப்ப இதை வந்து எல்லா மீடியாக்களும் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு முகநூல்ல இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இது ஒரு கேலி கூத்தாவும், இது விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த இது வந்து சரியில்லை, அவங்களுடைய மூவ்மெண்ட் சரியில்லை அப்படின்றோம். சில பேர் அவருக்கு வந்து அண்ணனுக்கு ஆதரவா பேசுவாங்க. அவங்கள வந்து அண்ணன் செஞ்சா எல்லாமே சரியா இருக்கும், அண்ணனுக்கு தெரியாத அரசியலா, அவருக்கு தெரியாத தந்திரங்களா மந்திரங்களா, அவர் வந்து எல்லாம் எது செஞ்சாலும் சரியா செய்வார் அப்படின்னு ஒரு சிலரும் அப்படிலாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது இந்த சூழல் இப்படி இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில. இதோட முடிஞ்சதானா அதுவும் இல்ல. பாண்டிச்சேரியில போய் என்ன செஞ்சாரு, அவசரமா அங்க வந்து தேர்தல் கொஞ்சம் முன்னாடி வந்து நினைக்கிறேன் தமிழ்நாட்டை விட. அங்க போய் என்ன செஞ்சாரு, 3 பேரை அறிவிச்சாரு. யாருக்கு? விசிகாவுக்கு 3 வேட்பாளர்கள் அறிவிச்சாரு. வாபஸ் வாங்க வைக்கிறது பெரிய வேலையா? ஒரு போன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள டிஎம்கே கூட்டணியில எந்த பஞ்சாயத்து என்ன பிரச்சனையும் தெரியல. அவங்க வந்து விசிகாவுக்கு ஒரு சீட்டு தான் தருவான்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இல்ல போட்டியிடவே கூடாது, காங்கிரஸும் திமுக இங்க போட்டியிடுற மாதிரி. ஏன்னா காங்கிரஸ் திமுக இங்க பெரிய பிரச்சனை. 14 சீட்ல நாங்க போட்டிடுவோம், 13 சீட்ல போட்டிடுவோம் சொல்லிட்டு ஒரே அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து இருந்தது. அதனால அந்த 3 பேரை வந்து அறிவிச்சதை இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பிசிக்கு அந்த அறிவிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது, அவங்க லிஸ்ட்ல வந்துட்டாங்க. இங்க உள்ள இந்த கடைசி நாள் தேர்தல் மனு தாக்கல் செஞ்சு அதை சரி பார்ப்பாங்கல்ல, சரி பார்க்கறீங்க. ஒரு நாள் டேட் 7ஆம் தேதியா தமிழ்நாட்டுக்கு? 7ஆம் தேதிக்கு மேல யாரும் வந்து ஒன்னாவது வாபஸ்லாம் வாங்க முடியாது. அந்த கட்டத்தை தாண்டிடுச்சு போல. இப்ப அவங்க வந்து வேட்பாளரா, விசிகா வேட்பாளரா அவங்க இருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வ வேட்பாளர். இப்ப இவர் அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது. அந்த 3 பேர் நிப்பாட்டினது யாரு? திரும்ப இவர் தான் இவர் கட்சியில் நிக்க வைக்கிறாரு. சரி, இப்ப அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாரு. இவர் அண்ணனே சொல்றாரு, திரும்பவே சொல்றாரு. சரி, யாரும் வந்து என்ன செய்யாதீங்க, அந்த 3 பேர் நிக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடாது. திமுக இருக்கக்கூடிய அதிருப்தி நிலைப்பாடா எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, அது திருப்பி திமுக அங்கேயும் ஒரு பிரஷர் கொடுத்துருக்கு. பாவம் இவர் எவ்வளவுதான் பிரஷரை தாங்குவாரு, ஒரே உடம்பொலியா இருக்கும் போல. அவருக்கு ஏதோ சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கணும் திருமாவுக்கு. அந்த அளவுக்கு ஓவர் பிரஷர் போட்டு அமுக்கி எடுத்திருக்காங்க போல. இவருக்கு உடம்புல புண்ணா போச்சு. அவருக்கு சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுத்தாதான் சரியா வரும் போல. சரி, கட்சிக்காரங்க கொடுக்கக்கூடிய பிரஷர், திமுக கொடுக்கக்கூடிய பிரஷர், அவங்க ஒரு பட்டியலை கொடுத்து இதுதான் வேட்பாளர் பட்டியல். நிலைமை எப்படி கவலைக்கிடமா இருக்கு. அந்த 3 பேருக்கு கூட இவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. நேற்று நைட்டு பார்த்தேன், 3 பேர் நிக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. சரியா? அப்ப வந்து ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், அதான் உடனே மீம்ஸ் எல்லாம் போட்டுவாங்க. அந்த நண்பனா நட்பா என்னமோ ஒரு படம், அந்த விஜய் படம். அந்த இவன் யாரு, சார்லி, மண்டையில ஏதோ உளுந்து மறந்து அப்படியே பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு இருப்பான் படம் ஃபுல்லா உளறிக்கிட்டே இருப்பான். அதான் நேசமணி இவன் நடிச்சிருப்பான் வடிவேலு, அந்த பெயிண்டர் கேரக்டர்ல. அப்போ ஃப்ரெண்ட்ஸா அந்த படம். ஏன்னா அதுல வந்து அந்த சார்லி படத்தை போட்டு இந்த பக்கம் செட்டில் இவன் வடிவேலு படத்தை போட்டு இந்த மாதிரி பாண்டிச்சேரியில 3 வேட்பாளர்களுக்கு, விசிகா வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து ஒருத்தன் கேள்வி கேட்கறான், யார் ஓட்டு போடக்கூடாது, சங்கிங்க எவனாலும் சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்ப அவன் அந்த கேரக்டர், சார்லி கேரக்டர் சொல்லுது, அண்ணனே சொல்லிட்டாரு, அண்ணன் திருமாவே சொல்லிட்டாரு ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு. இது எவ்வளவு பெரிய கேள்வி கூட்டு. சரி, வாபஸ் வாங்குறதுன்னா பெரிய வேலையா? வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அதுலதான் 1008 கேள்வி கேட்பான்.
சொத்து எவ்வளவு, பத்தி எவ்வளவு, பொண்டாட்டி உனக்கு ரெண்டாவது எத்தனை பொண்டாட்டி இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, அதெல்லாம் 1008 கேள்வி. அது ஒரு வக்கீல வச்சுதான், ஒரு லாயரை வச்சுதான் ஃபுல்லா பண்ணணும். அதுக்குன்னு லாயர்கள்லாம் இருக்காங்க அந்த வேட்புமனு தாக்கலுக்கு, அதுக்குன்னு அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க, அவங்கள வச்சுதான் வேட்புமனு தாக்கல் சொல்லும் போது இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. விஜய் கட்சி தாவேக்கால இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்கல்ல, முதல் முறையா அவங்க இப்பதான் தேர்தலை சந்திக்கிறாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க, களத்துல இருந்து இப்ப வேட்பாளரை அறிவிச்சு அந்த அனுபவம் இல்ல, அந்த தேர்தலை சந்திச்சு சில பேர் வந்து வேட்புமனுவை வீட்டுல வச்சு வந்துருச்சு. அந்த மாதிரி குத்தனம் இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படி ஃபுல்லா பண்ணணும் சொல்லி தேர்தல் அதிகாரி அங்கே போய் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் சேர்க்கணுமா, அங்கே போய் நின்றுட்டு அவர் தேர்தலை நடராது அப்படின்னு கையில நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கதான் இருப்பேன், ஃபுல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாளையில நடக்க முடியாது. ஆமா, கூத்தெல்லாம் வர அது அந்த கட்சியில நடக்குதுன்னா, அது ஒரு புது கட்சி 234 தொகுதியில போட்டிடுறாங்க. அதனால வக்கீல் பஞ்சம் ஏற்பட்டுதான், லாயர் பஞ்சம் அட்வொகேட் வச்சுதான் ஃபுல் பண்ணுவாங்க. அதுக்குன்னு இருப்பாங்க. அந்த வேட்புமனு தாக்கம் நம்ம சொத்துக்கிட்டு எதுவும் வாங்கணும் சொன்னா ஒரு ஒப்பீனியன் கேட்போம் வக்கீல்கிட்ட போய், அதுல வந்து இப்படி இருக்கணும், இந்த வேட்ஸ் வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வேட்புமனுக்குன்னு சொல்லி தனியா வந்து அட்வொகேட்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அதுல அவங்க 234 தொகுதி போட்டிடுறதுனால அந்த டிமாண்ட் அவங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் முன்னாடி ப்ரிசர்வ் ஆகும். அந்த கடைசி நாள் வரைக்கும் அது காத்துட்டு இருக்க கூடாது. முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பக்காவா எழுதி கொண்டுதான் அங்கே போய் சைன் போய் இவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இதுல என்ன இருக்கு பார்த்து சொல்லுங்க, நிரப்பி கொடுங்க சொன்னா அவன் எப்படி நிரப்பி கொடுப்பான்? அந்த அதிகாரியோட வேலை நிரப்ப கூடாது. அவன் அந்த அதிகாரிக்கு வாங்குற வேலை தான் அந்த நிரப்பி கொடுக்கறது கொள்றதுலாம். இது அவருக்கு அந்த வேலை கிடையாது, அது செய்யவும் கூடாது. அப்ப இந்த மாதிரி கேடி கூத்து ரொம்ப உச்சத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னு சொன்னா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டா காங்கிரஸ்லயும் நிறைய பஞ்சாயத்து நடந்திருக்கு. காங்கிரஸ் எப்பவுமே எல்லாம் இழுபடியா தான் நடக்கும். கடைசி நேரத்தான் அறிவிப்பாங்க. எல்லாமே வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாலும் கடைசியா தான் செய்வாங்க, தொகுதி அறிவிச்சாலும் கடைசியா தான் இருக்கும், வேட்புமனு தாக்கல் செஞ்சாலும் கடைசியா தான் இருக்கும். இப்படி அவங்க வந்து எல்லாமே கடைசியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரே அடிதடியா இருக்கும். இவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பான், டெல்லியில இருக்கிறான் ஒரு முடிவு சொல்லுவான், இங்கே 2-3 கோஷ்டி இருக்கும், எல்லாம் அடிதடியாகி வேட்டி எல்லாம் உருவிக்கிட்டு தான் அப்புறம் என்ன செய்வாங்க, கடைசியா ஏதோ வேற டைம் இல்லையே, டைம் முடிய போதே, வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த டைம் மொத்தம் அடுத்த வருஷம் வரைக்கும் இருந்தா கூட அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. இது காலகாலமா காங்கிரஸ்ல உள்ளது. இதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு ஒதுக்குனாங்க. அதுல வந்து அந்த பெண்ணாகரன் ஒரு தொகுதியும், அந்த தொகுதி வந்து யாருடைய தொகுதின்னு சொன்னா, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா இருக்கிறாரு ராமதாஸ், அவருக்கு பக்கப்பலமா ஜி.கே. மணி இருக்காரு, அவருடைய தொகுதி, அவர் 2 ஜெயிச்ச தொகுதி. அது வன்னியர்கள் அதிகமா இருக்கிற தொகுதி. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, அடடா இந்த தொகுதி நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னு ஜி.கே. மணி நினைச்சு என்ன செய்யறாரு, அந்த தொகுதியை கேட்கிறாரு, டிஎம்கே கிட்ட போய் கேட்கிறாரு. ஆனா இவங்க கூட்டணி யாரோட இருக்கிறாங்க, ஐயாவும் ஆயாவும் கூட்டணி. அது அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஐயாவும் ஆயாவும் கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி கடைசி நேரத்தில் அவருக்கு எந்த கூட்டணி கிடைக்காம இந்த சின்னமா தான் கிடைச்சதுனால, சின்னமா கட்சி கிடைச்சதுனால நிறைய சீட்டுகள் இங்க கிடைச்சிருக்கு. தாராளமா எவ்வளவு வேலை எடுத்துக்க, தாராளமா எடுத்துக்க கூட அள்ளி தராங்க அந்த அப்பா. சரியா? அவங்க கூட்டணி அப்படி இருக்கு. இப்ப இவரு ஜி.கே. மணி பாக்குறாங்கன்னா, பெண்ணாகரன் தொகுதி நம்ம இது இப்ப உள்ள அலைன்ஸ் பண்ணிட்டா ஜெயிக்க முடியாது, சரி நம்ம பிள்ளையாவது நிக்க வைப்போம் சொல்லிட்டு அவர் வந்து டிஎம்கே கிட்ட போய் சீட்டு கேட்கிறாரு, பெண்ணாகரன் தொகுதி எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இவர் வந்து மறைமுகமா உள்ளுக்குள்ளேயே திமுக ஆதரவா தான் செயல்படுகிறது. அன்புமணிக்கு ராமதாஸ்க்கு பிரச்சனை வச்சு இல்ல, அந்த பிரச்சனைக்கு நல்ல ஊதி விட்டதே இவர் தான். சரியா? அது அன்புமணியே ஓபனா சொன்னாப்ல. அது காரணம் என்ன, உள்ளுக்குள்ள வந்து இவர் ஐயாவுக்கு பல்வேறு வகையில வந்து சொல்லி என்ன செஞ்சாரு, அந்த கட்சி உடையதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லிட்டு எல்லா மீடியாவும் சொல்லிச்சு. அது வந்து எப்படி ப்ரூஃப் ஆகுதுன்னா, இது மூலமா ப்ரூஃப் ஆகுது. நீ ஒரு கூட்டணியில இருக்கல, எந்த கூட்டணியில சின்னமாவும் ஐயாவும் ராமதாசும் கூட்டணியில இருக்கீங்க, அந்த கூட்டணியில போயிட்டு நீ பெண்ணாகரத்துல போட்டிட்டு உன் பிள்ளை நிப்பாட்டினா உன்னை யாரும் எந்த சந்தேகமும் பட போறது இல்லை. ஆனா இவர் என்ன செய்யறாரு, திமுக கிட்ட போய் அந்த பெண்ணாகரன் தொகுதியை கேட்கிறாரு. அவருக்கு 5 வருஷம் தான் தெரியும் வந்து கூட்டணியில அமைச்சதுக்கு அப்புறம் ராமதாசா இங்க அமைச்சிட்டாரு, ஐயாவும் சின்னமாவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. கூட்டணி அமைச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு போய் இங்க கேட்கிறாரு. இப்ப ராமதாஸ் என்ன நினைப்பாரு, என்னடா நம்ம கூட்டணியில உள்ள இருக்குது, அது 6 வேற கற்பா தான் இருக்கும் ஆல்ரெடி. என்னடா இது வந்து நம்ம கூட்டணியில இவன் இருந்துகிட்டு இவன் பிள்ளைங்க அங்கே நிக்க வேண்டியதானே, அவன் வாங்க சொல்ல போறாரு, நிக்க வேண்டியதானே, இவன் என்னடா அங்கே போய் கேட்கறான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு தலையெல்லாம் பிச்சுக்கிறாரு. டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அப்படி அவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் இப்படி நினைச்சிருக்காங்கல்ல, கண்டிப்பா இந்த கூட்டணியில ஜெயிக்க போறது கிடையாது, ஜெயிக்கிற கட்சி யாருக்கு கேட்பான், இருந்தாலும் அவங்க கூட நினைச்சுக்கலாம் கரெக்ட். இருந்தாலும் அவருக்கு பல அதிமுக கூட கேட்டுக்கலாமோ வாய்ப்பு இருக்கும், அப்படி இருக்கலாம். இந்த அரசியல் இப்ப வந்து எதையுமே பொய்ன்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு 2 பேர்ல கேட்போம், யாருக்கு கொடுக்குறாங்களோ நின்றுக்கலாம் அடிப்படையில் 2 பேர் கூட. கொள்கைகள் எதுவுமே கிடையாது, கொள்கை இது அதுன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அமைதி படை படத்துல வரும்ல, அந்த காட்சிகளை விட ஒரிஜினல் காட்சி இருக்குல்ல, அது பெரிய கேள்வி கொடுத்தாரு. அந்த படத்துல கூட எல்லாம் வரல, இந்த கட்டி எல்லாம் துவைப்பாங்க போடுவாங்க இல்ல, மீன்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதுல கூட வராத அளவுக்கு இந்த நேர்ல வந்து நிறைய கூத்துகள் வந்து நடந்துட்டு இருக்கு. சரியா?
அப்புறம் ஜிகே மணி கிட்ட போய் ஜிகே மணி என்ன செய்ய டிஎம்கே போய் மூவ் பண்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பெண்ணாகரம் தொகுதியை நாங்க காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டோம். காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டோம் சொன்னா அங்கேயும் காங்கிரஸ் எந்த காலத்தையும் ஜெயிச்ச தொகுதியும் இல்ல. அது புரியுது, அந்த தொகுதியில ஒரு கூட காங்கிரஸ் ஜெயிச்சதே இல்லை. இது இப்படின்னு இது வரும், இது இங்கதான் வந்து நிக்கும் சொல்லிட்டு செல்வ பெருந்தொகை வந்து என்ன செய்யறாரு, அவரு ஒரு கணக்கு போட்டு அந்த தொகுதியை வாங்கி வைக்கிறாரு. இதுக்கு ஆள் இருக்கு, டிமாண்ட் இருக்கு, இப்படியாப்பட்ட ஒருத்தன் தேடிக்கிட்டு வருவான் அப்படின்னு அவர் எவ்வளவு பலன்னு கொட்ட போட்டாலாச்சு கரெக்டா அந்த தொகுதியை வாங்கி வைக்க. அதே மாதிரி அந்த தொகுதியை தேடிக்கிட்டு ஜிகே மணியும் அவர் மயனும் வர. அப்ப ஒரு அமௌண்ட் நல்ல பெரிய லெவல்ல பெருந்தொகையா பேசி என்ன செஞ்சாரு, அது எவ்வளவு அமௌண்ட் தெரியாது, அந்த தொகுதியை வந்து வித்துறாரு. இந்த மாதிரி 2-3 இடத்த வித்துறாரு. இது வந்து யாருக்கு போயிடுச்சு இந்த தகவல், ராகுல் காந்திக்கும் ஜோதிமணிக்கெல்லாம் போயிடுச்சு. சரி, ஜோதிமணி ரொம்ப கதறிக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துச்சு. இந்த தொகுதி இதெல்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தொகுதியை விக்கிறாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவரை விக்கிறாரு அப்படின்னு வரவும் அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குது. காங்கிரஸ் கட்சி அழிக்க சதி நடக்குது, காங்கிரஸ் கட்சி ஒண்ணு இல்லாம ஆக்குறாங்க, யாருமே தெரியாத ஆட்களுக்கு வந்து தொகுதியை கொடுக்குறாங்க. இதே மாதிரி மயிலாடுதுறை தொகுதி இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேவரான தொகுதி, முஸ்லீம்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஜெயிக்கிற தொகுதி. முஸ்லீம் ஓட்டம், காங்கிரஸ் ஓட்டம், அந்த கூட்டணி கட்சிகள் ஓட்டு, டிஎம்கே ஓட்டெல்லாம் விழுந்தா கரெக்டா விழுந்தா அந்த மயிலாடுதுறையில அந்த வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதி, நல்ல தொகுதி. அதுக்கு திடீர்னு ஒரு வேட்பாளர் மயிலாடுதுறைக்கு ஒரு முஸ்லீம் வேட்பாளரை யாருமே அந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது. தொகுதியில இப்போ நம்ம ஏரியாவில் நம்மளுக்கு சில பேரை நமக்கு தெரியும்ல, இப்ப இவங்களை திடீர்னு மயிலாப்பூர் தொகுதியில நிப்பாட்டிக்கலாம், ஆமாப்பா தெரியாத நீங்க சுத்திட்டு இருக்காரு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். திடீர்னு நம்மளே கேள்விப்படாத மயிலாப்பூர்லயே நம்ம கேள்விப்படாத ஆளுங்க இருப்பாங்கல்ல, நம்ம கண்ணு படாதவங்க மயிலாப்பூர்ல இருக்காங்களா, பெரும்பாலும் எல்லாரையும் நமக்கு தெரியும். இவரை வந்து அறிவிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு இது ஏற்படல, ஒரு அதிருப்தி ஏற்படும். ஏன்டா இந்த ஆள் வந்து அறிவிச்சாங்க, ஒரு நல்ல வேட்பாளர் இருக்காரு, அவருக்கு இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த இது செய்யாம என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு காங்கிரஸ் கட்சியிலே கிளம்பிட்டு. ஏன் இவரை வந்து அறிவிச்சிங்க, எவ்வளவு நல்ல நல்ல வேட்பாளர் இருக்காங்க, தொகுதியில வெற்றி பெறக்கூடிய கட்சிக்காண்டி நீண்ட காலம் பாடுபட்ட வேட்பாளர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நீங்க ஏன் வந்து நிப்பாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை அங்க வெடிச்சுட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த வேட்பாளரை மாத்துங்க, புதுசா போடுங்க, இவரை போடுங்க, அவரை போடுங்க சொல்லிட்டு ஒரே கூக்குரலா இருக்கு. அப்ப இந்த மாதிரி எங்க நம்ம பிரச்சனை ஏற்படும் நினைச்சோமோ, நம்ம எல்லாம் நினைச்சதுன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில தான் பிரச்சனை வரும், அங்கேதான் தகராறு வரும் அப்படி நம்ம எல்லாரும் நினைச்சிருந்தது. அப்படியே தலையிலையா மாறி போய் இந்த திமுக கூட்டணியில இப்ப ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனையில 7ஆம் தேதி வரைக்கும் முடியாது போல. இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு 5 நினைக்கிறேன், 5ஆம் தேதி தான். 7ஆம் தேதி தான் கடைசி அந்த வேட்புமனு பரிசீலனை பண்ணி முடிக்கிறது. அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து இதாகிட்டு இருக்கும். இதுல இன்னொரு கூட்டம் நடந்திருக்கு டிஎம்கேல. எல்லாரும் புள்ள பாசத்துல இருப்பாங்கல்ல, ஒருத்தர் வந்து தொகுதி பாசத்துல இருந்திருக்காரு. இவர் ஆல்ரெடி அந்த வேலூர் மாவட்டத்துல காட்பாடியில 85 வயசான துரைமுருகன் போட்டிடுறாரு. அவருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி ரொம்ப டிஎம்கேக்குள்ளேயே பிரச்சனை. அப்படியும் அவர் வந்து அவருடைய செல்வாக்குல அவர் வந்து என்ன செஞ்சாரு, சீட்டு வாங்கிட்டாரு, நிக்கிறாரு. ஏதோ கின்னஸ் ரெக்கார்டு படைக்கணுமா அவரு, திருப்பி இந்த இடத்துல ஜெயிச்சுட்டா கின்னஸ் ரெக்கார்ட்ல அவர் வருவாங்க, அந்த ரெக்கார்டுக்காண்டி நான் நிக்கிறேன், ஏன்னா ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்கு, அவருக்கு தேவை கட்சி நலன் கிடையாது. ஏன்னா போன ட்ரிப்பே 700 ஓட்டுல தான் தப்பிச்சு வருது. தோத்துட்டாருன்னா அறிவிச்சுட்டாங்க. தோத்துட்டாருன்னா இவர் வந்து பின்தங்கி இருக்காரு, அதிமுக வேட்பாளர் வந்து முன்னணியில இருக்காருன்னு சொல்லிட்டு வந்த செய்திய இப்ப 12 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, ஸ்டாப் பண்ணிட்டு 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க துரைமுருகன் வெற்றி 700 ஓட்டு வித்தியாசத்துல. அப்ப அங்கேயும் உள்குத்து நடந்து இவரு அந்த நேரத்துல யாரு ஜெயிச்சாங்களோ அந்த யாரோ அவங்களுக்குள்ள பல இது நடக்கும். அப்படி ஏதோ விட்டு கொடுத்ததுதான் துரைமுருகன். அப்ப கட்சி தலைமை என்ன நினைக்கும், நீயே போனது 700 ஓட்டுல தான் இதை விட்டு கொடுத்து வந்திருக்க, திருப்பி நின்னா அதே வேட்பாளர் தான் இப்ப துரைமுருகன் எடுத்து நிக்கிறாப்ல, நீ தோக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு தொகுதி போனாலும் பிரச்சனை தானே கட்சிக்கு. பல்வேறு வகையில அவர்கிட்ட சொல்லி கேட்கல, அந்த ஆளுங்க ரொம்ப பதவி வெறி வேற, வயசு ஆக ஆக இன்னும் ஒரு 120 வயசு வரைக்கும் அவர் வாழட்டும், நல்லா இருக்கட்டும், அப்போ போட்டிடுவார் போல எனக்கு பாக்க. 120 நல்லா வந்து சாரி இறைவன் வந்து அவரை வந்து நாடி இருக்கிறான்னு வச்சுங்களேன். 120வது வயதுல கூட அவர் போட்டி அந்த இருந்தாருன்னா அதே வேலூர் காட்பாடி தொகுதியில அவர் போட்டிடுவார் போல, அந்த அளவுக்கு வெறியா இருக்காரு அவர். இது வேலூர் மாவட்டத்திலே உள்ள ஒரு பஞ்சாயத்து. அதே மாவட்டத்துல பக்கத்துல ராணிப்பேட்டையில காந்தின்னு ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா, அவர் அமைச்சர் காந்தி. அவருக்கு வந்து 80 வயசு ஆயிடுச்சு. அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர் தாமரமா வந்தாரு, ஒழுங்கா கலந்துக்கல, அவருடைய நிகழ்ச்சி, அவருடைய துறை சார்ந்த நிகழ்ச்சி. அதுல வந்து அவர் கோமா வந்து ஸ்டாலின் வந்து நிகழ்ச்சி அந்த அரங்கிலேயே வச்சு அவரை கண்டிக்கிறாரு, திட்டாரு. அப்புறம் அவர் மேல அந்த வெறுப்பின் காரணமாக அவருக்கு சீட்டு தரல, அதுக்கு பதிலாக அவர் மகனுக்கு கொடுத்தாங்க. மகனுக்கு கேட்டிருப்பார் போல அவர், எனக்கு ஒண்ணு என் மகனுக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேட்கவும் உனக்கு கிடையாது மகனுக்கு வேணா கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த போய் என்ன போராட்டம் நடத்தி என்ன பண்ணாரோ, என்ன பிரச்சனையாச்சோ, போய் என்னென்ன பஞ்சாயத்து பண்ணாரோ தெரியாது. கடைசியில் இப்ப நைட் அறிவிச்சிருக்காங்க, இன்னைக்கு நைட்டு நான் தான் போட்டிடுறேன், என் மகன் கிடையாது, இவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு, ஒதுக்கிட்டு மகனுக்காக வழி விடலாம். ஒரு வயசு கம்மியா தானே இருப்பாரு, அவர் 50-55 வயசுல இருப்பாரு, அவருக்கு விடலாம்ல. இங்க மகன் பாசம் கூட போயிடுச்சு, நான் தான் நிக்கணும்னு சொல்லி திருப்பி வந்து அவர் நிக்கிறார். அதாவது இடைத்தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள தொகுதிகள் திமுக நிறைய இருக்குப்பா. நம்ம சுத்தமா பார்க்க முடியாது, தெரியுது உள்ளபடியெல்லாம் இருக்கு. இப்ப இந்த 2 பேர் ஜெயிச்சு வந்தாரோ இதுல சொல்ல முடியாது. நான் சொன்ன 120 வயசு கூட அவர் இருந்துடலாம். ஆனா நம்மளுடைய கால்குலேஷன், இறைவனுடைய கால்குலேஷன் இல்ல, நம்மளுடைய மனித அறிவு பிரகாரம் பார்க்கும்பொழுது
ஒரு வயசுன்றது அதிகபட்சம் 80ன்றது ஒரு பெரிய விஷயம் அதுல இந்த காலத்துல ஒரு அடிக்கடி அப்போலோக்கு வேற போயிட்டு வந்துட்டு இதே வேலையா இருக்கும் அவருக்கு. அப்ப 85 வயசு உள்ள ஒரு ஆளுக்கு 80 வயசு உள்ள ஆளுக்கெல்லாம் கொடுத்தா இடைத்தேர்தல் வராதா? வாய்ப்பு இருக்குதுன்னு செய்யுது. அதை வரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து துரைமுருகன் மாதிரி போட்டியிடறான்னு செய்தி போடும்போது கீழே கமெண்ட்ல போட்டா ஏன்னா மறுபடியும் இருக்கிற அந்த தொழில் இடைத்தேர்தல் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து 1008 கமெண்ட்களை நம்ம பாக்குறதா இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கூத்துக்கள்லாம் திமுக அதிகமா நடந்துச்சு. இதனால அந்த எனக்கு பார்க்க என்ன தெரியுதுன்னா, என்னுடைய கணிப்புல இந்த கூட்டணி கட்சிகளுடைய குளறுபடி இருக்குல்ல, ஆல்ரெடி அவங்களுக்கு செல்வாக்கு வேற குறைஞ்சிருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து கம்யூனிஸ்டுடைய வேலையை செய்யல. பல்வேறு தொழிலாளர் போராட்டங்கள் ஆனா எங்கன்னா ஒரு போராட்டம் ஏதாவது நடந்தா சம்பந்தம் இல்லாம ஆஜராவாங்க. கம்யூனிஸ்ட் இல்ல உனக்கு அவங்களுக்கு வேலையே என்னன்னா ஒரு 10 பேர் 2 கொடியை தூக்கி போராட்டம் நடந்தாலும் இவனும் போய் கலந்துக்குவான். இதுதான் அவங்களுக்கு பொழப்பே. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க பல்வேறு போராட்டங்கள் நடந்துச்சு. எதையுமே என்ன செய்யல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கவும் இல்ல. பெருசா சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய தொழிலாளர் பிரச்சனை இதுல எல்லாம் இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன செய்யல, கலந்துக்கல, பெருசா கண்டிக்கல. அதே மாதிரி பிசிகாவும் என்ன பண்ணல, அந்த தலித் மக்களுடைய பிரச்சனையான அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்துச்சு. அவங்க கூவத்துல எல்லாம் இறங்கி போறாங்க, கடல்ல இறங்கி போறாங்க. அப்பப்போ பஸ் எடுத்துட்டு போய் அவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. 3 மாசம் 6 மாசமா தொடர்ந்தது. அந்த இதுல இந்த பிசிகாவும் கண்டுக்கல. இந்த மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்க ரொம்ப பலகீனமா இருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி செயல்பாடுல வந்து குறைஞ்சதுனால ஒருவேளை இவங்க இந்த கூட்டணி கட்சிகளுடைய தோல்வி வந்து அப்படியே டிஎம்கேக்கு எதிரொலிக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து இப்போ வந்து, ஏன்னா கூட்டணி கட்சி அவங்களுடைய பங்களிப்பை செய்யல. நீ வந்து அந்த கட்சிக்காரன் இல்ல, நீ கூட்டணி கட்சிக்காரனா, நீ என்ன செய்யணும், அரசை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி எப்படி செய்யணுமோ அந்த உன் கட்சியை வளர்த்துக்கணும். இதுக்கு முன்ன அவர் மாதிரிலாம் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சினா அதுக்கு முன்ன திமுக 95 இடத்துல தான் ஜெயிச்சது. காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து அந்த நேரத்தில் அதிக சீட்ல இருந்தாங்க. 40-50 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அவங்க வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, திமுக ஆதரவு கொடுத்து அவங்க வந்து ஆட்சி அமைக்க வச்சாங்க. அப்போ வந்து இவர் ராமதாஸ் வந்து கடுமையா திமுக செய்யற விஷயத்தெல்லாம் டெய்லி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கட்சி அந்த இடத்துல நல்லா அவர் வளர்த்து கொண்டு போனார். அடுத்து வேற எதுக்கு போகும்போது கூட அந்த கட்சிக்கு ஒரு இது இருந்தது. அந்த மாதிரி வேலைகளை திமுக கூட்டணி கட்சிகள் செய்யவே இல்லை. புரியுதா? மீடியாவும் செய்யல. திமுக உள்ள குறைகளை வெளிக்காட்டக்கூடிய விஷயங்களாக அந்த மீடியாக்களும் செய்யல. மீடியாக்கள் எல்லாம் இவங்க இது பண்ணிட்டாங்க. யூடியூபர்கள் தான் நிறைய பேர் செஞ்சாங்க. அந்த யூடியூபர்ல சவுக்கு சங்கர் மாதிரி இன்னும் வேறு சிலர் மாதிரி இன்னொரு ஆளு பெரிய தாடி வச்சுட்டு பேசிட்டு இருப்பாரு, அவர் டக்கு நமக்கு பேர் வரல. இந்த மாதிரி பல பேருக்கு அடிக்கடி கேஸ போட்டு அவங்களை அலைய விட்டு அது நிறைய தொல்லை கொடுத்து அவங்களெல்லாம் வந்து வாயை போட்டுற வேலையை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய செஞ்சுட்டாங்க. அதனால வந்து இந்த விஷயங்கள் என்ன நடக்குறதே ரொம்ப மக்களுக்கு தெரியல. யூடியூப்லயும் இவங்க வந்து இது பண்ணி இந்த பேசக்கூடிய யூடியூபர்களையும் இவங்க வந்து வாயை போட்டு வச்சுட்டாங்க. வெளியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கூட்டணி கட்சிகளும் என்ன செய்யல, தவறுகளை வந்து குறைகளை சுட்டி காட்டணும், அப்பதான் திருத்திக்க முடியும். காட்ட முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு ஒரு மாய திரையை இவங்க காட்டுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இப்ப மக்களுக்கு வந்திருக்கு. நம்மளுடைய சிந்தனை என்னன்னா, திமுக மறுபடியும் ஜெயிக்கணும்னா, ஆனா இவங்க செஞ்சிருக்கிற தவறுகள், இந்த குளறுபடிகள், தொகுதி பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து திமுக நினைக்கிறக்கூடிய வெற்றி அதை அடையுமான்றது சந்தேகமா இருக்கு. அது வரக்கூடிய தேர்தல் தான் தெரியும் நமக்கு. சரியா?